ஹாய், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். லாஸ்ட் 2 டேஸாக வீட்டில் ஃபிஷ் அப்படிங்கிறனால இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் மெனு தான் செய்ய போகிறேன். தயிர் சாதமும் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த பேபி பொட்டேட்டோஸும் ஆல்ரெடி குக்கரில் ஒரு விசில் விட்டு தோல் உரிச்சு எடுத்துருக்கேன். இதை ஃபோர்க்கால் குத்தி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பேபி பொட்டேட்டோஸையும் லைட்டாக சால்ட் சேர்த்து நம்ம அவுட்டர் லேயர் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வேக வைக்கும் போது ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயில் நான் நெய் இருக்கிறதுனால 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு சேர்த்துக்கலாம். 5 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். இது இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கருவேப்பிலை, கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அது கூட இந்த பேபி பொட்டேட்டோஸையும் சேர்த்து ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.